ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்னா சிம்பிளி இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ரூலில் எதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்தாங்கன்னா, ஓட்டர் ஐடி ரினியூவல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஏன் ரினியூவல் பண்ணுறாங்கன்னா, டியூவல் ஐடி அண்ட் டெத் ஆனவங்களோட லிஸ்ட்டும் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் லாஸ்ட் 3 மந்த்ஸில் எஸ்ஐஎஃப் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. ரீசெண்டாக 2026 ஜான் மந்த்தில் நியூ ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி போய் செக் பண்ணலாம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட நேம் voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டோட நேமு, voters.eci.gov.in லாகின் இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இந்த வெப்சைட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு லாகின் சைன் அப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து லாகின் க்ரெடென்ஷியல் கிடையாது. லாகின் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் ஆன் சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி. இமெயில் ஐடி மேனட்ரி கிடையாது, பட் மொபைல் நம்பர் கம்பல்சரி மேனட்ரி. இது 2 டீட்டெயிலும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கேப்சா அப்படின்ற இந்த கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் க்ரெடென்ஷியல் க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால நான் என்னோட லாகின்ல போகிறேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டேன். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சென்ட் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி அப்டேட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். voters.eci.gov.in ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட எலெக்ஷன் கார்டில் ஒரு எபிக் நம்பர்னு சொல்லி வரும். எலெக்ஷனோட எபிக் நம்பர்னு ஒன்று எவ்ரி கார்ட்லேயும் ரைட் சைட் டாப்பில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிருந்தா, ஆல்ரெடி உங்களோட எபிக் நம்பர் தெரியும்னா இங்கே எபிக் டவுன்லோடில் போயிட்டு உங்களோட கார்ட் டீட்டெயில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எபிக் நம்பர் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். அப்போது எனக்கு இந்த ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்க்ரீனில் ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறேன். தமிழ்நாடு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இயர் ஆஃப் ரிவிஷன், எப்போ ரிவிஷன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 2026 தான் நமக்கு ரிவிஷன் ஆச்சு. ஸோ எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் 2016, நமக்கு 2016 தான் நியூ ஓட்டர் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நான் ஃபைனல் ரோல் 2026 செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ்ஐஆர் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்? நான் வந்து திருப்பத்தூர். ஸோ நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதனா டிஸ்ட்ரிக்ட்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அசம்பிளி, உங்களோட அசம்பிளி எதில் வரும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது திருப்பத்தூர் அசம்பிளியில் வரும். 50 அசம்பிளி நம்பர் 50 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே கேப்சா அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களோட
பஞ்சாயத்து எலெக்ஷன் பூத்தோட டீட்டெயில்ஸ் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னோடது வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் ஃபேஸிங் நார்த், மிடில் பில்டிங், பரதேசப்பட்டி பஞ்சாயத்து 63901 டிவிஷன்ல வருது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுக்குறேன். உங்களோடது வேற இருந்தா நீங்க வேற டவுன்லோட் பண்ணலாம். G335 GT டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. எங்க பஞ்சாயத்துல யார் யாருக்கு ஓட்டர் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்ற லிஸ்ட் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க என்னோட டீட்டெயில் நான் இங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் எபிக் நம்பர்னா இதுதான் சொல்லுவாங்க. SUU 113689 அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எபிக் நம்பர் வரும். ஸோ இந்த எபிக் நம்பர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்லேயே ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன்ல எபிக் டவுன்லோட் இங்கே போயிட்டு உங்களோட எபிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா உங்களோட எபிக் நம்பர் இங்கே அப்டேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் என்னோட எபிக் நம்பர் நான் தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட எபிக் நம்பர்னு வச்சுக்கோங்க. SUU எபிக் நம்பர் SUU 0082. உங்களோட எபிக் நம்பர் டைப் பண்ணிட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டேட் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறேன். சர்ச் டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ என்னோட டீட்டெயில் இங்கே வந்துச்சு. எபிக் நம்பர், நேம், என்னோட நேம், ரிலேட்டிவ் நேம், ஃபாதர் நேம், ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு, அப்புறம் உங்களோட கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி திருப்பத்தூர் அப்படின்ற டீட்டெயில் வந்துச்சு. மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ அதோட மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிருக்கும். இந்த டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி அப்ளை பண்ணிங்கன்னா எபிக் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட மொபைல் நம்பர் ராங் இருந்துச்சுன்னா ஓடிபி சென்ட் பண்ண முடியாது, கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த கேஸ்க்கு நீங்கள் ஃபார்ம் 8 ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபார்ம் 8 இங்கே இருக்கும். இந்த ஃபார்ம் ஃபில் த ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்கலாம். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி என்ன ரீசனுக்காக நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க, மொபைல் நம்பர், அட்ரஸ் இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களோட கரெக்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு எபிக் ஓட்டர் எலெக்ஷன் கார்டு கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.